ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிகே லைஃப் ஸ்டைல். நம்மளோட டிகே லைஃப் ஸ்டைலில் இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா, சூப்பரான சுவையான ரவா லட்டு தாங்க பார்க்க போகிறோம். 10 நிமிஷத்தில் நம்ம ஈஸியாக ரவா லட்டு செஞ்சு முடிச்சிடலாம். இது செய்கிறது ரொம்ப ஈஸி. இந்த ரவா லட்டை நம்ம ஒரு மாதம் வரையும் வச்சுருந்து சாப்பிட்லாம், கெட்டே போகாது. வாங்க அது எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலில் முதல் தடவை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். என்னோடய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ நான் ஒரு கடாய் வச்சுருக்கேன். அதில் 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கிட்டாச்சு. அதில் நான் எடுத்து வச்சுக்கக்கூடிய முந்திரி, பாதாம், பிஸ்தா, உங்கள்கிட்ட எந்த நட்ஸ் இருந்தாலுமே நீங்கள் அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து ஃபஸ்ட்டு இதை நல்லா பொரிச்சு எடுத்துடலாம். பாருங்கள், இப்போ பொரிச்சாச்சு. இப்போ இது வேறொரு பவுலுக்கு நான் மாற்றி எடுத்துக்கிறேன். இப்போது அதே கடாயில் 1 கப் அளவுக்கு நான் ரவை எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் வறுத்த ரவும் சரி, வறுக்காத ரவையாக இருந்தாலும் சரி, நம்ம இந்த மாதிரி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். அந்த ரவை அந்த நெய்யில் சூப்பராக வறுப்படணும். அதாவது கலர் மாறிடக்கூடாது, ஆனால் வறுப்பட்டுருக்கணும். பாருங்கள், இப்போ பாருங்கள், நல்லா வறுத்துக்கிட்டு இருக்கேன். இப்போ நல்லா வறுத்துருட்டேன். இந்த அளவுக்கு நல்லா ரவை மணல் மணலாக இருக்கணும். இப்போது நான் இதோட 1/4 கப் அளவுக்கு ட்ரை கோகோனட் சேர்த்துக்கிறேன். டெசிகேட்டட் கோகோனட் தான். நீங்கள் டெசிகேட்டட் கோகோனட் பதிலாக ஃப்ரெஷ்ஷான கோகோனட் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி ட்ரை கோகோனட் சேர்த்து செய்யும்போது லட்டு 1 மாதம் வரையும் கெடாமல் இருக்கும். அதுக்காக ரவையும் அந்த கோகோனட்டும் நல்லா மிக்ஸ் ஆகணும், நல்லா வறுப்படணும். அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு இந்த ப்ராசஸ்லாம் பண்ணணும். பாருங்கள், இப்போ நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இதோட நான் 1 கப் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கிறேன். சுகர் 1 கப் அளவுக்கு சேர்த்தா தான் டேஸ்ட் சூப்பராக இருக்கும். லட்டுனாலே இனிப்பு இருக்கும், அதுக்காக தான் அதிகமான சுகர் சேர்த்தா தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். சுகர் 1 கப் ரவைக்கு 1 கப் சுகர் கரெக்டாக இருக்கும். அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அடுப்பு லோ ஃப்ளேமில் இருக்கட்டும். இப்போ பாருங்கள், நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. நான் இந்த இடத்துல ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் நான் பால் சேர்த்துக்கிறேன். பால் அதிகமாக சேர்க்க வேண்டாம். பால் சேர்த்தோம்னா சீக்கிரத்தில் கெட்டுரும். அதுக்காக நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டுமே பால் சேர்த்துக்கிறேன். பால் சேர்த்தா அந்த சுகர் நல்லா கரைஞ்சி கொடுக்கும். அதுக்காக பால் போதும், இந்த அளவுக்கு போதும். இப்போயும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். சுகர்லாம் நல்லா கரைஞ்சி வரட்டும். பாருங்கள், நல்லா சுகர் நல்லா கரைஞ்சி வந்துருச்சு. சுகர் கரைய கொஞ்சம் லூஸ் ஆகும். பாருங்கள், இப்போ இந்த இடத்துல நான் 2 டீஸ்பூன் அளவுக்கு மில்க் மேடு சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம், இல்லாட்டி ஸ்கிப் பண்ணிக்கலாம். சேர்த்து நம்ம அதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த மில்க் மேடு சேர்த்து செய்யும்போது டேஸ்ட் கொஞ்சம் ரிச்சான டேஸ்ட் கிடைக்கும். அதுக்காக சேர்த்து அதையுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். அடுப்பு லோ ஃப்ளேமில் இருக்கட்டும். ஒரு தடவை மில்க் மேடு சேர்த்து செஞ்சு பாருங்கள், டேஸ்ட் சூப்பராக இருக்கும். மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்கக்கூடிய நட்ஸுகளை சேர்த்துடலாம். சேர்த்து அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். பாருங்கள், இப்போ நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ ஒரு 10 நிமிஷம் ஆறட்டும். நல்லா ஆறி வந்துடுச்சு. இப்போ நம்மளுக்கு தேவையான சைஸில் நம்ம லட்டு பிடிச்சிடலாம். பாருங்கள், கையில் எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி நமக்கு தேவையான அளவு எடுத்து நம்ம லட்டு பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். பாருங்கள், லட்டு பிடிச்சிட்டேன். இதை வேறொரு பவுலுக்கு மாற்றிடலாம். இதே மாதிரி என்கிட்ட இருக்கக்கூடிய எல்லாமே லட்டு பிடிச்சி வச்சிடுறேன். பாருங்கள், இப்போ டேஸ்டியான சுவையான ரவா லட்டு ரெடி ஆயிடுச்சு. சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது 1 மாதம் ஆனாலும் கெட்டு போகாது. அந்த அளவுக்கு டேஸ்ட் சூப்பராக இருக்கும். ஏன்னா நம்ம மில்க் கம்மியாக தான் ஆட் பண்ணியிருக்கோம். அதுவும் இல்லாமல் ட்ரை கோகோனட் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். மில்க் மேடு சேர்த்துருக்கோம். இதெல்லாம் சேர்த்துருக்கனால நம்ம லட்டு சாஃப்டாகவும் இருக்கும். அதே சமயம் 1 மாதம் ஆனாலும் கெட்டு போகாமல் இருக்கும். நம்ம இந்த மாதிரி செஞ்சு வச்சிட்டோன்னா ஸ்கூல் விட்டு வர குழந்தைகளுக்கு நம்ம சட்டுன்னு செஞ்சு கொடுத்துடலாம். கண்டிப்பாக இதே மாதிரி இதே அளவோட உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். ரிச்சான டேஸ்ட்டும் கிடைக்கும். பாருங்கள், ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் எந்த அளவுக்கு சாஃப்டாக வந்திருக்குன்ட்டு. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டும் செம்மையாக இருந்துச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்குன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட டிகே லைஃப் ஸ்டைலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார்